guys, welcome to Think Smart. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு சாம்பிள் டேட்டாஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், அதாவது எனக்கு வேல்யூ 50% மேலே இருந்தால் அது என்னென்ன வேல்யூன்றது எனக்கு வேணும். ஹைலைட் ஆகி இந்த கலரில் ஹைலைட் ஆகணும், இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து போல்ட் ஆகணும், எனக்கு அதோட பார்டர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காட்டணும் அப்படின்னிங்கன்னா அதெல்லாம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ளே நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் ஒரு டேட்டா வச்சுருக்கேன். அதாவது இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இந்த மந்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சேல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு சாம்பிள் டேட்டா வச்சுருக்கேன். இதில் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இதில் வந்து நியூ ரூல் போய்க்கோங்க. நியூ ரூலில் போயிட்டு இந்த ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெயின், அதாவது நான் எந்த வேல்யூ கொடுக்குறனோ அந்த வேல்யூ எந்த செல்லில் இருக்கோ அதை மட்டும் ஃபார்மேட் பண்ண, அதுதான் அதோட மீனிங். இப்போ வந்து ஃபார்மேட் செல் வேல்யூ பிட்வீன் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை கிரேட்டர் தென் வச்சுக்கலாம். பிட்வீன்னா இந்த வேல்யூ 10லேருந்து 20க்குள்ளே, நாட் பிட்வீன்னா 10லேருந்து 20க்குள்ளே, அதை தவிர மற்ற ரிமைனிங் வேல்யூ கொண்டு வா அப்படின்றது. ஈக்குவல் டுனா இப்போ எதெல்லாம் இப்போ நான் 10ன்னு சொல்லி கொடுக்குறேன்னா எதெல்லாம் 10ன்னு மேட்ச் ஆகுது, ஈக்குவலாக மேட்ச் ஆகுதோ அதோட வேல்யூ ஹைலைட் ஆகும். நாட் ஈக்குவல் டு 10ன்னா அது ஈக்குவல் 10ன்னு கொடுத்தோன்னா 10 தவிர ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்கோ அது ஹைலைட் ஆகும். கிரேட்டர் தென் அப்படின்னா 10க்கு மேலே, இப்போ நான் 10 கொடுத்தேன்னா 10க்கு மேலே என்ன வேல்யூ இருக்கோ அது ஹைலைட் ஆகும். லெஸ் தென்னா 10ன்னு கொடுத்தோன்னா 10க்கு கீழே என்ன வேல்யூ அது ஹைலைட் ஆகும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது 10ன்னு கொடுத்தோன்னா 10ஐ விட அதிகமாக, ஓகேங்களா. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10லேருந்து அதிகமான 11லேருந்து போகும். இதுவே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தோன்னா 10லேருந்தே உங்களுக்கு கவுண்ட் ஆகும், ஓகேங்களா. அதே தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. 10ன்னு கொடுத்தோன்னா லெஸ் தென்னு கொடுத்தோன்னா 10லேருந்து லெஸ் தென்னா 9லேருந்து கவுண்ட் ஆகும். இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தோன்னா 10லேருந்தே உங்களுக்கு கவுண்ட் ஆகும், 10லேருந்து லெஸ் நம்பருக்கு போகும். ஸோ அதுதான் இதோட ஃபார்முலா, ஓகேங்களா. இப்போது நான் வந்து கிரேட்டர் தென் சொல்லி கொடுக்குறேன். கிரேட்டர் தென் 50% யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வந்து நம்ம ஃபார்மேட் எப்படி வேணுமோ. இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து ஃபார்மேட் கலரே மாற்றுறேன், ஓகேங்களா. ஃபாண்ட்டு கலர், இது வந்து ஃபாண்ட்டு கலர் வந்து மாறும். செல் வந்து ஃபில் ஆகாது, ஃபாண்ட்டோட கலர் மாற்றும், ஓகேங்களா. இதில் வந்து நான் போல்டுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்டர், எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்டர் வேணும். நான் வந்து இது பாருங்க இந்த மாதிரி கோடு வர மாதிரி கொடுத்து பார்டர் கொடுக்குறேன். இங்கே பார்டர் மாறிடுச்சு, ஓகேங்களா. ஃபில், இப்போ அந்த டேட்டாவில் நான் ஒரு ப்ளூ கலர் லைட் ப்ளூ கொடுக்குறேன், கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்து இங்கே ஓகே கொடுத்திங்கன்னா 50க்கு மேலே என்னெல்லாம் இருக்கோ, நான் வந்து கிரேட்டர் தென் 50 தான் கொடுத்தேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா 50லேருந்து மேட்ச் ஆகும். இப்போ கிரேட்டர் தென் 50 கொடுத்தால 50க்கு மேலே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஃபாண்ட் கலரில் வந்துடுச்சு, நம்ம கொடுத்த பார்டர் மாதிரி வந்துடுச்சு, நம்ம கொடுத்த கலரில் செல்லும் ஃபில் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கோட ஃபங்க்ஷன். இதில் வந்து ஃபார்மேட் ஆல் செல் பேஸ்ட் ஆன் தேர் வேல்யூஸ் அப்படின்னா, இப்போ வந்து டூ கலர் ஸ்கேல், அது 2 கலரில் காட்டுறோம். ஒன்று வந்து லோயஸ்ட் வேல்யூ, ஒன்று வந்து ஹையஸ்ட் வேல்யூ. லோயஸ்ட் வேல்யூ என்ன, ஹையஸ்ட் வேல்யூ என்ன, அதை வந்து உங்களுக்கு கலர் பண்ணி காட்டும். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ நீங்கள் எந்த செல்லோ அந்த செல்லை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்தந்த கலரில் லோயஸ்ட் வேல்யூ ஹைலைட் ஆகி காட்டும், ஹையஸ்ட் வேல்யூ ஹைலைட் ஆகி காட்டும். இப்போது இதிலே வந்து ஃபார்மேட் செல் நம்ம இப்போ முன்னாடி பண்ணது தான். இதில் வந்து ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்டுனா இப்போ வந்து இங்கே நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆப்பிள் வரணும்னு சொல்லி கொடுத்து நான் அதேமாதிரி ஃபார்மேட் பண்ணேன்னா எதெல்லாம் ஆப்பிள் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் ஆகி காட்டிடும். அதுதான் ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்டோடது. டேட் அக்கரிங் அப்படின்னா நம்ம வந்து டேட்டு கொடுக்குறது. இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து டேட்டு போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா. இதில் வந்து இனி கரண்ட் டேட்டும் இருக்குது, நேற்று டேட்டும் இருக்குது. இதில் வந்து நான் நியூ ரூல் போட்டு ஃபார்மேட் செல் தட் கண்டெயின் கொடுத்து இங்கே வந்து டேட் அக்கரிங் கொடுத்து எஸ்டர்டே கொடுத்துருக்கேன். எஸ்டர்டே கொடுத்து நான் ஒரு கலர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஃபில் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா இதில் வந்து இது மட்டும்தான் எஸ்டர்டே டேட்டோட வேல்யூ. ஸோ அதை மட்டும் நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். இதுதான் வந்து டேட் அக்கரிங்ஸோடது. ஸோ இப்போ வந்து அதிலே வந்து பிளாங்க்ஸ் இருக்குது. இப்போ டேட்டாவே இல்லாத செல் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நோ பிளாங்க்ஸ், அதாவது பிளாங்க் இல்லாத டேட்டா என்ன, அதையும் நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து எரர்ஸ்,
ஏரர்ஸ்னால் இப்போ வந்து நாட் அப்படி என் பார் ஏன்னு வரும். நம்ம ஃபார்முலா ஒன்றுத்தில் போட்டிருப்போம், நம்ம போட்ட ஃபார்முலா அந்த ஃபங்க்ஷன் ஒர்க்காக இருக்காது, இல்லை டேட்டா இருக்காது, அதெல்லாம் நாட் அப்ளிகேபிள்னு வரும் பார்த்தீங்களா, அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எரர்ஸ். அதேமாரி எதுலாம் எரர் இல்லையோ அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நோ எரர்ஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதிலே வந்து ஃபார்மேட் ஒன்லி டாப் ஆர் பாட்டம் ரேங்க்டு வேல்யூ. ஓகேங்களா, இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நான் இங்கே ஒரு ஜியில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 1லேருந்து 10 வரைக்கும் நான் வந்து சஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஆர்டரில் கொடுக்காம சஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு ஃபார்மேட் ஒன்லி டாப் ஆர் பாட்டம் ரேங்க்டு வேல்யூஸ். இப்போ டாப் 5ன்னு கொடுத்துட்டு நான் ஃபார்மேட் தரேன். ஓகேங்களா, ஃபார்மேட் எல்லோ கலர் தரேன், எல்லோ கலர் தந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து டாப் 5 எது நம்ம 10, 9, 8, 7, 6. டாப் 5னா 10, 9, 7, 8, 5 தான் டாப் 5. ஓகேங்களா, பாட்டம் 5னா கீழே இருந்து லோ நம்பர்லேருந்து 1, 2, 3, 4, 5 இதுதான் பாட்டம். இதுதான் டாப்புக்கும் பாட்டமுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அதை பேஸ் பண்ணி கூட நம்ம கண்டிஷன் க்ரியேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஒன்லி வேல்யூஸ் தட் ஆர் அபவ் ஆர் பிலோ ஆவரேஜ். இப்போது அது எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் இங்கே வந்து ஒரு சம் நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் டோட்டல் பண்ணியிருக்கேன், சம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இது டோட்டல் பார்த்தீங்கன்னா 150. இப்போ 150 வந்து ஆவரேஜ் நான் எடுக்கிறேன், இல்லை நான் ஃபார்முலா போட்டிருக்கேன். 150 டிவைடட் பை 5. 5 எதுக்குன்னா இந்த 5 செல்லில் டேட்டா இருக்குது. 1, 2, 3, 4, 5 டிவைட் 5 போட்டிங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ என்ன 30. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, இதில் போய்ட்டு ஃபார்மேட் ஒன்லி வேல்யூ தட் ஆர் அபவ் ஆர் பிலோ ஆவரேஜ். இப்போ வந்து அபவ் ஆவரேஜ் போடுறேன். அபவ் ஆவரேஜ் போட்டு நான் வந்து இப்போ ஒரு ப்ளூ கலர் தந்து ஓகே கொடுக்குறேன். இப்போது அபவ் ஆவரேஜ்னா என்ன, ஆவரேஜ்ன்றது 30 நம்ம அரைவ் பண்ணது. 30க்கு மேலே இருக்க நம்பர்ஸ்லாம் என்ன, இதில் பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே இருக்கிறது 43, 45 தான். அதால் அபவ் ஆவரேஜ். இப்போது அதிலே போயிட்டு நான் பிலோ ஆவரேஜ் தரேன். இப்போது 30க்குள்ளே என்ன நம்பரோ அந்த நம்பர்லாம் வந்துடும். இப்போது 30 நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இதில் பாருங்க, ஈக்குவல் ஆர் அபோவ். 30லேருந்து 30க்கு மேலே, ஈக்குவல் ஆர் பிலோ, 30லேருந்து 30க்கு கீழே 30க்கு கீழே அப்படி வர்றதை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது வந்து ஃபார்மேட் ஒன்லி யூனிக் ஆர் டூப்ளிகேட் வேல்யூஸ். இப்போது இதில் வந்து நான் ஆப்பிள்னு வச்சுருக்கேன். நான் இங்கேயும் வந்து ஆப்பிள் வைக்கிறேன், இங்கேயும் ஆப்பிள் வைக்கிறேன், இங்கேயும் ஆப்பிள் வைக்கிறேன். இப்போது நான் இதை செலக்ட் பண்ணி நான் அந்த கண்டிஷன் போடுறேன். டூப்ளிகேட் வேல்யூ வந்து எனக்கு என்ன பண்ணு, ரெட் கலரில் ஃபில் ஆகு. இல்லை ஃபில் வேணாம், ஃபாண்ட் வச்சுக்கலாம். கலர் வந்து ரெட் கலர் ஃபாண்ட் பண்ணு, போல்ட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். வந்து நோ கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து. ஓகேங்களா, ரெட் கலர் ஃபாண்ட்டு மாற்றுறதுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க, உங்களுக்கு ஆப்பிள் வந்து ரிப்பீட் ஆகிறதால உங்களுக்கு ரெட் கலர் காட்டுது. இப்போ நான் இந்த 3 ஆப்பிளும் டெலிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்பிள் கலர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கலருக்கு போயிடும், ரெட் கலரில் வராது. நான் இங்கே ஆப்பிள் என்ட்ரி பண்ணேன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வரும். ஏன்னா டூப்ளிகேட் வேல்யூ அது வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு தான் அந்த கண்டிஷன். அதிலே வந்து யூனிக் வேல்யூ வந்துச்சுன்னா க்ரீன் கலரில் ஃபில் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சாரி, கண்டிஷன் இதுக்கு போட்டுட்டேன். இதே கண்டிஷன் வந்து நான் எல்லாத்துக்கும் போடுறேன். கண்டிஷன் போடும்போது எந்தெந்த செல்லாம் அப்ளை ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணி தான் கண்டிஷன் போடணும். இல்லைன்னா நீங்கள் எந்த செல்லில் வச்சு போடுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் அந்த கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா, அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் ஃபுல்லாக யூனிக் வேல்யூ என்னன்றதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பனானா ரிப்பீட் ஆகலை, பைனாப்பிள் ரிப்பீட் ஆகலை, வாட்டர் மெலன் ரிப்பீட் ஆகலை. ஸோ அதனால் அந்த செல் ஹைலைட் ஆகிருக்கு. இது வந்து ஆப்பிள் நான் டெலிட் பண்ணிட்டேன்னா ஆப்பிள் என்ன ஆகும், ஹைலைட் ஆகும். இதுதான் வந்து யூனிக்கு டூப்ளிகேட்டுக்கான ஃபைன் பண்ணுறதுக்கான ஒன்று. இப்போ வந்து யூஸ் ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல் டு ஃபார்மேட். இதில் வந்து கண்டிஷன் கொடுக்கணும், இல்லை ஃபார்முலாவும் நம்மளால் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 9th செல்லை செலக்ட் பண்ணி நான் இந்த கண்டிஷன் எழுதுகிறேன். ஓகேங்களா, இப்போது இதில் வந்து நான் என்ன கண்டிஷன் போடுறேன்னா, இஃப் கண்டிஷன் நான் யூஸ் பண்ணுறேன்.
equal to if இப்போது இந்த செல்லோட வேல்யூ ஈக்குவல் டு 50% இருந்ததுன்னா ஓகேங்களா, எனக்கு வந்து ஒரு கலர் ஹைலைட் ஆகும். அந்த செல்லில் வந்து எல்லோ கலர் வர மாதிரி நான் கொடுக்குறேன். சாரி, இஃப் இல்லை, இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ஜான்வரியில் 15% நான் கொடுத்துருந்த கண்டிஷன்னால எனக்கு இங்கே ஹைலைட் ஆகிடுச்சு. சப்போஸ் இதில் வந்து நான் 49 தரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9ல் வந்து அந்த கலர் இருக்காது, போயிடும். ஏன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 50%ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டு 50% இருந்தானா எனக்கு இந்த கலர் கொண்டு வா. இப்போ இதில் போய்ட்டு நான் வேறு அதே இது வந்து நான் மேனேஜ் பண்ணி என்டர் பண்ணேன். இதில் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தரேன். ஓகேங்களா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்குறேன். கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போது நான் இதில் போய்ட்டு 49 அடிக்கிறேன். என்ன ஆகும்? அப்படி தான் இருக்கும். ஏன்னா 50லேருந்து 50 கீழே இருந்தாலும் எனக்கு அதே கலர் கொண்டு வரும். இப்போது நான் இதில் வந்து 51 அடிக்கிறேன். இப்போ எனக்கு கலர் போயிடும். ஏன்னா நம்ம என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தோம், இந்த ஜான்வரி B5 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50% இருந்தால் எனக்கு இங்கே எல்லோ கொண்டு வா, இல்லைன்னா கொண்டு வராத அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இவ்வளோ தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கோட ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.